தலைவர்னு சொல்லுவாங்க. எப்பயுமே வந்து தனியாகவே இருக்க மாட்டாங்க. தனியாக எப்பயுமே வந்து ஒரு கூட்டு குழுவாக தான் இருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு ஒரு ஏரியா பிடிக்கலன்னா, ஒரு தெரு பிடிக்கலன்னா, ஒரு ஊர் பிடிக்கலன்னா காட்டுக்கு போயிடுறது கிடையாது யாருமே. சரிங்களா? பக்கத்து ஊருக்கு போவான், இல்லை பக்கத்து தெருவுக்கு போவான், இல்லை பக்கத்து நாட்டுக்கு போவான். அப்போ மக்களை சார்ந்து தான் நம்ம பூராமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால நம்மளுடைய இந்த ஒரு செட்டப் இருக்கு இல்லைங்களா, நம்ம சுற்றி ஒரு செட்டப் இருக்கு இல்லைங்களா, அந்த செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்மளோட மனசு ஏற்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெகனைசேஷன் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒருத்தர் வந்து ஒரு அங்கீகாரம் பண்ணணும். நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து நேரில் பார்த்தா கூட ஹாய் அப்படின்னு சொல்லணும். ஒரு 10 பேருக்கு இருக்கிற இடத்துல போகும்போது கூட ஹாய் அப்படின்னு சொல்லணும் அப்படின்றது மனசு ஏற்கும். நம்ம ஒருத்தர் கண்டுக்காம போயிட்டா என்ன நினைப்போம்? வரலாம் ஒரு மாதிரி ஆகிட்டான், ஒன்று காசு வந்துச்சா இல்லை கண்ணு தெரியலையா, ஏதோ நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த ஹாய் கூட வந்து ஒரு ரெகனைசேஷன் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். நம்ம மனிதர்களுடைய அவ்வளோ நுண்ணியமான உணர்வுகளை கொண்டதுதான் வந்து மனிதர்களுடைய மனங்கள்னு சொல்லுவோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் ஏன்னா ஜவ்வா இழுத்ததுலேருந்து ஒன்று ஒருகிட்டே கிடப்பாங்க, ஏன்னா அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. சரிங்களா? அப்படி இல்லைன்னா அதுக்கு கடவுள் ஒரு மிகப்பெரிய மருந்து ஒன்று கொடுத்துருக்காரு. மறதி அப்படின்னு ஒரு மருந்து கொடுத்துருக்காரு. அந்த மறதி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேர் செத்து போயிருப்பான், ஹார்ட் அட்டாக் வந்துடும், பிபி ஆகிடும், வைப்ரேட்டிங்லே இருப்பான். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மறதின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். பட் ஆனால் எதை மறக்கணும் எதை மறக்கக்கூடாதுன்றது ஒரு விஷயம் இருக்கு. நம்மளை வந்து அலட்சியப்படுத்தவங்களை வந்து மறந்துடக்கூடாது, மறந்த மாதிரி நம்ம நடிச்சுக்கணும். சரிங்களா? நம்மளை வந்து உதாசனப்படுத்தினவங்கள என்ன காரணத்துக்காகன்றதெல்லாம் இண்டிவிஜுவல் தான். இது இருந்தாலும் நான் சொல்றேன், ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து ஒரு பின்னடைவே தொடர்ந்து எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், பின்னடைவாகிட்டே இருக்கு. அதே மாதிரி எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், ஒரு தாமதம் ஆகிட்டே இருக்கு. எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்விகளாக இருக்கு. எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு வந்து அது செட் அமையலை அப்படின்னு சொல்லும்போது இதுல வந்து கண்டினியூவா வந்து போயிட்டே இருக்கிறவங்க மட்டும்தான் இன்னைக்கு வெற்றியாளர்களாகவே இருக்காங்க. ஒரு லைட்டு கண்டுபிடிக்கிறது கூட கிட்டத்தட்ட எத்தனை முறை முயற்சி பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? எத்தனை 1000 சொல்றாரு. ஒரு லைட்டு யார் கண்டுபிடிச்சா? தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்றாரு. அவர் டங்ஸ்டன் இலையை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை முறை முயற்சி இருப்பாரு, எத்தனை முறை அவர் தோல்த்திருப்பாரு? ஏதாவது ஐடியா இருக்கா? 10,000 அடிச்சு கை மனசுல லட்சம் முறை பரவாயில்ல, முயற்சி எடுத்துக்கலாம். லட்சம் முறை முயற்சி எடுக்கிறவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 முறை வந்து அவர் வந்து ஒரு டங்ஸ்டன் நிலையை கண்டுபிடிச்சு அதை லைட் ஏரியா இருக்கிறதுக்கு அவ்வளோ 2000 முறையை வந்து உலகத்தில் யாராவது ஒருத்தரும் முயற்சி எடுத்துருப்பாங்கன்னா வேற எந்த ஹிஸ்டரியுமே கிடையாது. அதிகபட்சமான ஒரு தேடல் வந்து நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை இது கண்டிப்பா இது லைட் ஏரியா ஆகும். ஆனால் ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்து திரும்ப 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 கண்டினியூவா ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சக்ஸஸ் வந்துடும். ஸோ அப்போ வந்து தோல்வி என்பது வந்து நிரந்தரமே அல்ல. சொல்லுவாங்க, ஜென்ரலாகவே சொல்லுவாங்க, தோல்வி என்பது வெற்றியுடைய முதல் படிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தொடங்கியுடன் வருவதில் வெற்றி, தொடர்ந்து செய்யும் போது தான் வெற்றி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராசஸிங்லாம் போயிட்டே இருக்கும்போது ஏன்னா நம்மளை இடையில நம்ம உற்சாகப்படுத்துகிற விஷயங்கள் எது தெரியுங்களா? நம்ம வந்து ஜெயிச்சிட்டோமான்றதுலாம் செகண்டரி தான். வெற்றி என்பது நிலையானது இல்லை. அது வந்து ஒரு சைக்கிள் தான். அது ஒரு ரவுண்டு, அடுத்த ஒரு ரவுண்டு, என் கையை பாருங்க, அடுத்த ஒரு ரவுண்டு, அடுத்த ஒரு ரவுண்டு, அடுத்த ஒரு ரவுண்டு போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு ரவுண்ட்லையுமே நம்ம வந்து ஜெயிச்ச பிறகு திரும்ப அடுத்த ரவுண்டு 0ல தான் இருக்கும். அடுத்து ஏன்னா நம்ம உயரம் போயிட்டே இருப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் சம்பாதிச்சிருப்போம், அப்புறம் ஒரு 50 லட்சம் சம்பாதிப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட நிற்காது மனசு. 50 லட்சம் சம்பாதிச்சிட்டோம், அப்புறம் அடுத்தது எனக்கு 5 லட்சம், 5 கோடி. 5 கோடி வந்தோடனே என்ன பண்ணுறாங்க? ஒரு 50 கோடி, அடுத்து ஒரு 50 கோடி. 50 கோடியை தொட்டுன்னு சொல்லுவேன், 500 கோடி, 5000 கோடி, 50,000 கோடிலாம் ஈஸியாக வந்துடும். 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது கஷ்டம். 1 லட்ச ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சிட்டீங்கன்னா 1 கோடி சம்பாதிச்சிடலாம் சொல்லுவாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நான் சாதாரண சொல்றேன், ஒரு 50 லட்சம் சம்பாதிங்க. ஏன்னா இது வந்து 2025 50 லட்சம் நீங்க சம்பாதிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 5 கோடின்றது ஈஸியா வந்துடும்.
5 கோடி ரூபா நீங்க ஈஸியா சம்பாதிச்சிட்டீங்கன்னா 50 கோடி ஈஸியா இருக்கும். ஸோ இது ஆயிரங்கள்ல சம்பாதிக்கிறத பற்றி தயவு செய்து நினைக்காது. நான் திரும்ப திரும்ப சொல்றதெல்லாம் இருக்கான். இந்த கூட்டம் அதுக்கானது இல்லை. நீங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் ஆயிரங்கள்ல நம்மளுக்கு ஆயிரங்கள்ல பிரச்சனைகள் வேணா இருக்கட்டும், ஆயிரங்கள்ல தேவைகள் கூட இருக்கட்டும். ஆனா இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னா இங்க வந்து லட்சங்களை சம்பாதிக்கணும், மினிமம் குறைந்தபட்சம் லட்சங்களை சம்பாதிக்கணும் சிந்தனை இருந்தா மட்டும்தான் அந்த கூட்டத்துக்கு வரணும். குறைந்தபட்சம் ஒவ்வொருத்தவங்களும் இந்த 3 மாசத்துக்குள்ள 10 லட்ச ரூபாய், இங்க வந்து 20 பேருமே குறைந்தபட்சம் 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க, நாங்க செய்யணும். இப்ப நாங்க என்னென்ன செய்யறோம், இந்த பிசினஸ் நம்ம எப்படிலாம் எடுக்கலாம், இந்த 10 லட்ச ரூபாய் நம்ம எப்படி சம்பாதிக்கலான்றத நம்ம சொல்லுவோம், பேசுவோம். அதாவது எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய ஆபீஸ், நம்ம ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா காலையில 9:30 இருந்து ஒரு 7:30 வரைக்கும் எப்பயுமே என்னுடைய ஆபீஸ்னு நீங்க என்னைக்கு அதை ஃபீல் பண்றீங்களோ அன்னைக்கு நீங்க வெற்றியாளர். ஜேபிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபீஸ் வந்து என்னைக்கு என்னோட ஆபீஸ் நீங்க வந்து உட்கார்றீங்களோ, ஒரு நாளைக்கு அவரையா ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ, வாரத்துக்கு 3 நாளோ இல்லை வாரத்துக்கு 2 நாளோ, ஒரு 1 or 2 hours சார் நீங்க எந்த இடத்துக்கு அதிகமாக நம்ம போகிறோமோ அந்த விஷயத்துல நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிடும். ஒரு ஸ்டேடியத்துக்கு போகணும்னு சொல்லுங்களேன், ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போனோம்னா கிரிக்கெட்டை பற்றி ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆகுமா மாட்டோமா? ஆகுமா இல்லைங்களா? ஒரு ஜிம்முக்கு போனோம்னா ஒரு ஜிம்மை பற்றின விஷயங்கள், எந்த ஒர்க் அவுட் பண்ணால் எந்த மாதிரியான நம்மளுக்கு வந்து ஃபிட்னஸ் கிடைக்கும்ன்றது அந்த அந்த போதுமான ஒரு பேசிக் அறிவு அடுத்த லெவல் நம்ம போகிறோமா இல்லைங்களா? ரோஜா வனத்தில் அதிக நேரம் இருந்தால் ரோஜா வாசனையோட வெளிவரும், மீன் மார்க்கெட்டில் அதிக நேரம் இருந்தால் மீன் வாசனையோட வெளிவரும். ஸோ இப்போ நம்ம எங்கே நேரத்தை செலவு பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜேபிஆர் தெரியும், ஜேபிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும், அப்படின்றதெல்லாம் தாண்டி ஜேபிஆர் நிறுவனம் என்னோடது, நான் ஒன் ஆஃப் தி மார்க்கெட்டிங் பார்ட்னர் நான். ஸோ அந்த அந்த சிந்தனை எப்படி வருதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து உட்காந்தீங்கன்னா என் ஆஃபீஸுக்கு வாங்க நீங்கள் சொல்லிடுவீங்க நம்ம கஸ்டமர்கிட்ட, சரி என் ஆஃபீஸுக்கு வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், என் ஆஃபீஸுக்கு வந்துருங்க நம்ம நேரம் சைட்டுக்கு போகலாம், சரி என் ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்களாம் அது மாதிரி ஒரு அலுவலகத்தில் இருந்தவங்க தான். ஒரு நாள் நான் என்னுடைய வேற ஆஃபீஸுக்கு ஃபீல் பண்ணதே கிடையாது. ஆஃபீஸுக்கு வீட்டில் சொல்லும் போது ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். யார்கிட்டயாவது சொன்னால் என்னுடைய ஆஃபீஸ் இங்கே இருக்குது, இங்கே வந்து பாருங்க சொல்லி சொல்லுவேன். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள உருவாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இந்த 10 லட்ச ரூபான்றதை ஈஸியாக தொட்டுக்கலாம். ஓடிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னால் எதுக்கு வரும்? சக்ஸஸ் வைக்க வரும். எல்லாத்துக்குமே எய்தாம சக்ஸஸ்ன்னு ஒரு போர்டு இருந்தாவோ சக்ஸஸ் இருந்தாலும் எல்லாருமே தொட்டுருவோம் இல்லைங்களா? ஆனால் எல்லாருமே ஓடிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஓடுறவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு திருப்பத்தில் காத்திருக்குமா, ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இது சக்ஸஸ் பார்க்கலாம். ஸோ ஓடுறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைச்சிடும். சரியாக பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றியாளர் வரலாம். ஏன்னா இது வந்து நம்ம வருஷம் பார்த்தா லட்சங்களில் சம்பாதிச்சு கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறை. யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ரியல் எஸ்டேட்டை தாண்டி நம்ம வந்து ப்ரொமோட்டர்ஸ்ல இருக்கு வந்திருக்கீங்க. ரியல் எஸ்டேட்டில் ஜெயிச்சவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவானவர்கள் தான் ரியல் எஸ்டேட் ஜெயிச்சுப்பாங்க. 100 பேர் ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்கன்னா ஒரு 10 பேர் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் ப்ரொமோட்டர் இருக்கிறவங்க நீங்கள் நினைச்சு பாருங்க, 100க்கு 70 பேர் ஜெயிச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்த சில நண்பர்கள் இன்னைக்கு காது, பிரேஸ்லெட்டு, சரிங்களா, கை கழுத்த செயின், கை செயின், அப்படி அவரோட லைஃப் ஸ்டைலே நீங்கள் மாறி இருக்கிறத பார்த்துருப்பீங்க. நம்மை விட வயதில் குறைந்தவங்க, நம்மளோட சரிங்களா படிப்பில் குறைஞ்சவங்க, நம்மளோட பேச்சாற்றலில் குறைஞ்சவங்க, நம்மளை விட சரிங்களா பழக்க வழக்கத்தில் குறைவான மனிதர்களுக்கு கூட இந்த துறைக்கு வந்து ஜெயிச்சிருக்கிறத நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சஸ்டைனபிள். ஒரு இடத்துல வந்து அதை வந்து நேரம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்றது தான் முக்கியம். சார் 3 வருஷம் ஒரு காலேஜில் செலவு பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு கிராஜுவேஷன் வாங்குறீங்க. 4 வருஷம் ஒரு காலேஜில் செலவு பண்ணீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் வாங்குறீங்க. 5 வருஷம் ஒரு காலேஜில் செலவு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக வெளியே வரீங்க. இருக்கா இல்லைங்களா? ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கால நிர்ணயம் இருக்கா இல்லைங்களா?
எல்லாத்துக்கும் இயற்கை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குன்னு சொல்றது வந்து சொல்லாமல் சொல்றது. ஒரு நெல் பயிர் வச்சிங்க சொன்னால் குறைந்தபட்சம் 4 மாதம் வெயிட் பண்ணணும். ஒரு கரும்பு பயிர் வச்சிங்கன்னா குறைந்தபட்சம் 10 மாதம் வெயிட் பண்ணணும் இல்லைங்களா? ஒரு மாங்கன்று வச்சிங்க சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு 3 ஆண்டுகளாவது வெயிட் பண்ணணும். இன்னைக்கே வச்சுட்டு நாளைக்கு நோண்டி பார்த்தா அது எப்படிங்க வந்துருக்கும்? இன்னைக்கு விதைச்சிட்டு நாளைக்கு நோண்டினா எப்படி கிடைக்கும்? ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கால அளவு. ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வரக்கூடிய புல்லு இருக்கு இல்லைங்களா, அது கூட ஒரு 15 நாள் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ அதுக்கு வெறும் வெயிட் பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னா ஒரு விதையை விதைச்சு விட்டு நம்ம வந்துட்டோம்னா அப்படியே வச்சுருமா? ஆடு கடிக்காம மாடு கடிக்காம அதை கொஞ்சம் காவந்து பண்ணணும். அதுக்கு தேவையான நீர் ஊற்றணும், அதுக்கு தேவையான உரங்கள் வைக்கணும். பார்வை, நம்மளுடைய சூரியனுடைய பார்வை எப்படி இருக்கு, நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கு பார்க்கணும். சூரியனுடைய பார்வை படுறதுனால செடி நல்லா வேகமாக வளரும் சரிங்களா? நம்மளுடைய பார்வை படும்போது செடி பாதுகாப்பாக இருக்கும். அப்போதானே அந்த குரோத் அடைய முடியுது. எதுக்கு இப்போ ஒரு வந்து தோட்டத்துக்கு காவல்காரன் வச்சுருக்கான்? எல்லாருமே கிராமத்துக்காரங்க தானே, எல்லாருமே நேர்மையான மனிதர்கள் தானே. ஒரு கிராமத்தில் எல்லாருமே நேர்மையான மனிதர்கள் தானே. எதுக்கு ஒரு காவல்காரன் வைக்கிறாங்க ஒவ்வொரு தோட்டங்களுக்கும்? அப்படியே அவங்க பாட்டுக்கு விசாரணை இருந்துடலாம்ல. ஸோ இப்போ எவ்வளோ நல்ல மனிதர்கள் இருந்தாலும் சரியா, நம்ம தோட்டத்தை வந்து நாம் நினைச்ச மாதிரி உருவாக்கணும்னு சொன்னால் நாம் ஒரு காவல்காரனை அங்கே வைக்கணும். அப்போதான் நாம் நினைச்ச அந்த விஷயத்தை நம்ம அடைய முடியும். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு யார் காவல்காரன் சொன்னால், உலகத்தில் எல்லாரும் நல்லவங்க தான், எல்லாரும் பணக்காரன் தான், எல்லாருமே வந்து வசதி வாய்ப்பு தான். என் மச்சான் இப்படி இருக்காப்புல, என் மாமா இப்படி இருக்காப்புல அப்படின்னு சொன்னா அது அவர்களுக்கு மட்டும்தான் சரிங்களா? நமக்கு கிடையாது. நமக்கு கிடையாது. நமக்கு வந்து நம்ம சாப்பிட்டா நம்ம பசி ஆகும். ஒரு கவிஞர் ஒருத்தர் சொன்னா, வறுமை வாசப்படிக்கு வரும்போது, வறுமை வாசப்படிக்கு வரும்போது வீட்டில் உள்ள காதல் வந்து ஜன்னலே போயிடும். வீட்டுக்கு உள்ள காதல் வந்து எது வழியா போயிடும்? ஜன்னல் வழியா போயிடும். பாத்திரம் டம்முன்னு வைப்பாங்க வீட்டில், அடுப்படியில் சட 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 சட்டு கேட்கும். என்னம்மா ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னா இங்கே ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். நம்ம நினைச்சிருக்கோம் சரி கோபம் இல்லை கூட இருக்கதான் ஒன்றும் இல்லைன்னு நினைச்சிட்டு. ஸோ இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, முத்தம் பசியாத்தாருன்னு சொல்லுங்க. முத்தம் பசியாத்துமா? சாப்பாடு தான் பசியாத்து. பக்கத்தில் புதுசாக இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. 2 நாளைக்கு தான், 3ஆவது நாள் வயிறு கியான்னு முத்தம் பசியாத்தாரு. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, ஃபினான்ஸ் ரெமெடி. உத்தியோகம் புருஷ லட்சணமும் மாறிடுச்சு. இப்போ உத்தியோகம் மனசு லட்சணமும் மாறிடுச்சு. ஆண் சம்பாதிக்கிறாங்க, பெண்ணு சம்பாதிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து சம்பாத்தியன்றது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து ரொம்ப அமைதியானவர் இல்லையா? கிறிஸ்து இயேசு வந்து ரொம்ப அமைதியானவர். அவர் கூட வந்து நீ ஏழையா இருக்கு கடவாயின்னு சொல்லவே இல்லை. நீ ஏழையாவே இரு, ஏழையா இருந்தாதான் இறைவனுடைய இறக்கம் இருக்கும்னா வாசகம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அவரே ஒரு வாசகத்தில் சொல்லிட்டாரு சரிங்களா, துன்பப் பொருளே விண்ணரசு உங்களுதுன்னு போட்டுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இல்லையா, துன்பப்படுறவங்களுக்கு விண்ணரசு உங்களுடைய இதை கொடுத்து. ஆனா அந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாருன்னா, ஐஸ்வர்யனாய் இருக்க கடவாய், ஐஸ்வர்யனாய் இருக்க கடவாய். மிகப்பெரிய கோடீஸ்வரனாக, ஐஸ்வர்யன் அனைத்தும் நிறைந்தவனாக, அனைத்துக்கும் அதிபதியாக இருக்க கடவாய் சொல்றாரு. ஸோ அதுதான் உண்மை. நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுவதற்கு சரிங்களா, அன்பு, புகழ், பெருமை எல்லாம் இருந்தாலும் பணம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா. லட்சத்துல ஒருத்தர் வேணா வந்து வெறும் புகழாலையும் வெறும் உழைப்பாலையும் வெறும் தியாகத்தினாலையுமே இந்த உலகத்தை ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா மிக 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 குறைந்த நபர்கள் தான் அது மாதிரி. ஆனா அதிகப்படியான மனிதர்கள் வந்து இந்த சமூகத்தில் மதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப குழுவுது. ஏசி ஆஃப் பண்ணிடலாங்க, கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டா கொடுக்கலாம். இது எல்லாம் கஞ்சி காலையும் பிடிச்சி வந்துட்டீங்க.
எனக்கு அதுதான் கூலிங்காக தெரியுது. சரி உங்களுக்கு அது மாதிரி இருக்காருன்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். ஆன் பண்ணிருக்கேன், அப்புறம் ஆனால் போட்டுக்கலாம். நல்ல டெம்பரேச்சர் நல்லா தான் இருக்கும். வெளியே ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால இங்கே உள்ள தேவைப்பட்டா ஃபேன் மட்டும் போட்டுக்கலாம். ஆன் பண்ணிருக்கேன், ஆன் பண்ணிருக்கேன். இல்லை ஆன் பண்ணிருக்கேன், ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வேணாம் ஃபேன் வேணாம் போட்டோம். கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஹீட் கிடைக்கும். ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆமாம். ஸோ போட்டுக்கலாம், ஏசி ஆனில் தான் அங்கே போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு 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 முதல் படியட்டா ஒரு ஒரு தலைமைத்துவம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த தலைமைத்துவத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மரியாதை நம்ம செலுத்தி ஆகணும். அந்த சந்தர்ப்பத்தை நான் இப்போ நான் செயல்படுத்திக்கிறேன். இன்னைக்கு ஒரு 2-3 பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்வைட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஆர்டர் பண்ணிட்டு அடுத்தது நம்ம யாரெல்லாம் கஸ்டமரு நம்ம அதை எப்படி இன்வைட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு 1/2 hour பேசிட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? மணி 8 ஆகுது. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ரெகனைசேஷன் சின்னதாக அவங்கள ஒரு டோர் வச்சுட்டு அடுத்தது போயிடலாம். அடுத்த செஷன் போயிடலாம். ஓகே.